இந்த 2025ல நெறைய பேருக்கு வந்து புதுசா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெறைய ஐடியா இருக்கும். ஆனா நெறைய பேருக்கு பல கேள்வியும் இருக்கும். சேனல் ஸ்டார்ட் பண்ணா வந்து இப்போ இருக்க ரன் ஆகுமா? நம்ம சேனல் வந்து குரோத் ஆகுமா? அந்த மாரி நெறைய பேருக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து இது பேசிக்கா வந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பேசிக்கா யூடியூப் சேனல் வந்து 5 மெத்தட் மூலமாவே நம்மளோட சேனலை வந்து நல்ல க்ரோத்துக்கு கொண்டு வந்துரலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு Gmail. ஸோ யூடியூப் சேனலை பொறுத்தவரைக்கும் Gmail அக்கௌண்ட் மூலமா தான் ஒரு யூடியூப் சேனலே ரன் ஆகுது. நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு Gmail மூலமாவே உங்களோட சேனலை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம அடுத்தது எதில ஃபோக்கஸ் பண்ணணும்னா, கன்டென்ட்ல தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம போடுற வீடியோ வந்து ஆர்கானிக் கன்டென்ட்டா இருக்கணும். அது போக வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா எடுத்து சொல்ற மாரி இருக்கணும். அதுபோல இப்போ இருக்க ட்ரெண்டிங் கன்டென்ட்டா போகணும். ஸோ இந்த மாரி கன்டென்ட்ல வந்து நம்ம வீடியோ வந்து சூஸ் பண்ணி போட்டோம்னா, கண்டிப்பா நம்மளோட வீடியோஸோட வியூஸ் சரி அதிகமா வந்து குரோத் ஆக தான் செய்யும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் அதிகமாகும். 3வது எதை பத்தி பார்க்க போறோம்னா, எடிட்ல வந்து நெறைய பேருக்கு வந்து சில குழப்பம் இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து ஹை லெவல்ல தான் எடிட் பண்ணணுமான்னு கேட்டா, அந்த மாரிலாம் இல்ல. பேசிக்கா உங்க மொபைல்ல இருக்க ஷார்ட்டா வந்து நீங்க யூஸ் பண்ற ஒரு சில ஆப் மூலமாவே உங்களோட வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் காமிச்சு தான் வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. வித்தவுட் ஃபேஸ்ல கூட நீங்க வீடியோ போடலாம். நீங்க வந்து ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணி கூட நீங்க வீடியோ போடலாம். இது வந்து பேசிக்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஸ்லைட் ஷோ மூலமாவே ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டப்பா தான் உங்களுக்கு இருக்கும். சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு, கன்டென்ட் போட்டாச்சு, எடிட்டும் பண்ணியாச்சு. அது போக என்னன்னா, நம்ம வந்து தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில பொறுத்தவரைக்கும் யாருமே வந்து இப்போலாம் வந்து டைட்டில பார்த்து யாரும் உள்ள வர்றது கிடையாது. நீங்க யூடியூபர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நம்மளே கூட என்ன பண்ணுவோம், அந்த தம்ப்நெயில வந்து இருக்கிற இம்ப்ரஷன் மூலமா தான் நம்ம அந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள போவோம். அதே மாதிரி தான் தம்ப்நெயில வந்து கிரியேட் பண்ணி நீங்க ஒரு நல்லா ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மொக்கையா இருக்க வீடியோ கூட அந்த தம்ப்நெயில் மூலமா அதிக பூஸ்டப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் தான். நம்மளோட வீடியோ கீழ நீங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 3 ஹேஷ்டேக் கொடுங்க. ஏன்னா 3 ஹேஷ்டேக் வந்து உங்களோட வீடியோ வந்து பூஸ்ட் அதிகமா படுத்தும். அது மூலமா நீங்க வந்து உங்க சேனல வந்து ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா, அவங்க என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்றாங்களோ, அதே ஹேஷ்டேக் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட வீடியோ அவங்க வீடியோ கீழ ரெக்கமெண்ட் ஆகும். இதுதான் அவங்களோட அல்காரிதம். அது போக மட்டும் இல்லாம நீங்க வீடியோ அப்லோட் பண்ற டைம்லயே உங்களுக்கு டாக்ஸ் கேட்கும். நீங்க 500 வேர்ட் கொண்ட டாக் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். அது மூலமா வந்து உங்களோட வீடியோ வந்து இன்னும் பூஸ்ட் அதிகமாகும். ஸோ இது வந்து சிம்பிளா இருக்க 5 மெத்தட் தான். இது போக நெறைய மெத்தட் இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களோட சேனல் மானிடைஸ் ஆகும். இப்போ மானிடைஸ் பத்தினா அதுலயும் நெறைய ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அத வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம ஒரு சேனலை எப்படி கிரியேட் பண்ணணும், இது மூலமா நீங்க வந்து இது தெரிஞ்சுக்கலாம். இது போக வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.